வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான டாக்டர் மன்மோகன் சிங் நேற்று புதுதில்லியில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாடு ஒரு மிகச்சிறந்த தலைவரை இழந்துவிட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட பெருந்தலைவரை நாடு இழந்துள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 17 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று வதோதராவில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான டாக்டர் மன்மோகன் சிங் காலமானார். அவருக்கு வயது 92. மூச்சுத் திணறல் காரணமாக பாதிக்கப்பட்ட அவர் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார். 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 26 அன்று பஞ்சாப் மாநிலம் காஹ் கிராமத்தில் அவர் பிறந்தார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகள் அவர் பிரதமராக பதவி வகித்தார். 1991ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் ஆண்டு வரை நரசிம்மராவ் ஆட்சியில் நிதியமைச்சராக பதவி வகித்தார். 1991ஆம் ஆண்டு முதல் 33 ஆண்டு காலம் மாநிலங்களவை உறுப்பினராகவும் 1998ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத் துறையில் முனைவர் பட்டம் பெற்ற மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் நாட்டின் நிதி சீர்திருத்தங்களுக்கு பெரும் பங்காற்றி பலரது பாராட்டையும் பெற்றுள்ளார். தலைமை பொருளாதார ஆலோசகர், ரிசர்வ் வங்கி ஆளுநர், திட்டக்குழுவின் துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு உயர் பொறுப்புகளை அவர் வகித்துள்ளார். அத்துடன் பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல்வேறு உள்நாடு மற்றும் சர்வதேச விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். மன்மோகன் சிங் மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாட்டின் பொருளாதார சீர்திருத்தத்திற்கு மன்மோகன் சிங் பெரும் பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு அவர் ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவுகூரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள செய்தியில் மறைந்த மன்மோகன் சிங் இந்திய பொருளாதார தாராளமயமாக்கலின் சிற்பியாக திகழ்ந்தார் என்றும் முக்கிய மாற்றத்தின் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய வழிகளை கண்டறிந்தார் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எளிய குடும்பத்தில் பிறந்த மன்மோகன் சிங் மதிக்கத்தக்க பொருளாதார நிபுணராக உயர்ந்தார் என்று கூறியுள்ளார். அவரது நாடாளுமன்ற செயல்பாடுகள் நுண்ணறிவு மிக்கதாக இருந்ததாகவும் தாம் பிரதமராக இருந்தபோது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார் என்றும் தெரிவித்துள்ளார். நாடு ஒரு மிகச்சிறந்த தலைவரை இழந்துவிட்டதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட பெருந்தலைவரை நாடு இழந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள செய்தியில் மன்மோகன் சிங்கின் பொருளாதார நடவடிக்கை கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்தது என்றும் லட்சக்கணக்கானவர்களை வறுமையிலிருந்து விடுவித்து நடுத்தர வகுப்பினராக உருவாக்கியது என்றும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மன்மோகன் சிங்கின் எளிமையும் பொருளாதாரம் குறித்த ஆழமான புரிதலும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உத்வேகம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமராக பதவி வகித்த மன்மோகன் சிங்கின் திட்டங்கள் அனைத்து துறைகளிலும் தமிழகத்தின் வளர்ச்சியை வலுப்படுத்தியதாக கூறியுள்ளார். அவருடைய பேரறிவும் பணிவும் தொண்டும் எதிர்கால தலைமுறையினருக்கு ஊக்கமூட்டி வழிகாட்டட்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, திரு ஜே பி நட்டா, திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோரும் அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வரும் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்புடைய 9 முக்கிய திட்டங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆய்வு செய்தார். இதற்கான கூட்டத்தில் 6 மெட்ரோ ரயில் திட்டங்கள், சாலை இணைப்பு, அனல் மின்சாரம் தொடர்புடைய திட்டம் ஆகியவற்றில் நடைபெற்று வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். திட்டங்களை செயல்படுத்துவதில் உண்டாகும் தாமதங்கள் செலவுகளை அதிகரிப்பதுடன் பொதுமக்கள் எதிர்பார்க்கும் பயன்களை அளிப்பதில்லை என்பதால் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உரிய நேரத்தில் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். வங்கிக் காப்பீட்டுத் துறை தொடர்பான பொதுமக்களின் குறைகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். திட்டங்களை செயல்படுத்தும் போது பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு உரிய காலத்தில் மறுவாழ்வு, மறுகுடியமர்வு அளிக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் இதுவரை 17 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் முடிவுற்ற திட்டப் பணிகளை அவர் திறந்து வைத்தார். அத்துடன் சாலை மேம்பாட்டு பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் கடந்த 44 மாதங்களில் 2500 நியாய விலைக் கடைகள் பிரிக்கப்பட்டு புதிதாக முழுநேர மற்றும் பகுதி நேர நியாய விலைக் கடைகளாக அமைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். பழுப்பு நீக்கி தரமான அரிசி வழங்க வேண்டும் என்ற நோக்கில் 700 அரிசி அரவை ஆலைகளிலும் நவீன இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக திரு சக்கரபாணி தெரிவித்தார். வெளிநாடு வாழ் தமிழர் தின நிகழ்ச்சி அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறவுள்ள நிலையில் தனியார் மற்றும் தமிழ்ச்சங்க அரங்குகளை அமைக்க விரும்புவோர் nrtamils.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்நிகழ்ச்சி குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது நிகழ்ச்சிகளில் மேற்கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்து அவர் அதிகாரிகளுடன் விவாதித்ததாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாணவி அளித்த புகார் மீது பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கை இணையதளத்தில் வெளியானது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றவர்களை பாதுகாப்பதற்கு அரசியல் ரீதியாக நிர்பந்தம் அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசும்போது, இச்சம்பவத்தின் முதல் தகவல் அறிக்கை வெளியானது கண்டிக்கத்தக்கதென்றும் மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது அவதூறாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் 15 நாட்களுக்கு பிறகு இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை என்பதால் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து 15 நாட்களுக்கு பின்பு இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் கடந்த 12, 13 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோலை, ஊத்து ஆகிய எஸ்டேட் பகுதிகளில் பலத்த மழை பெய்ததன் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக கடந்த 13ஆம் தேதி முதல் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்தது. தொடர்ந்து தடை நீடித்து வந்த நிலையில் மழை ஓய்ந்ததை தொடர்ந்து அருவி பகுதியில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 15 நாட்களுக்கு பின்பு இன்று காலை முதல் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை என்பதால் அருவிக்கு சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட மேலும் 60 பேருக்கு அந்நாட்டு ராணுவ நீதிமன்றம் 2 ஆண்டு முதல் 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்துள்ளது. இஸ்ரேல் விமானப்படையினர் ஹவுதி கிளர்ச்சிப்படை வசமுள்ள ஏமன் தலைநகர் மீது தாக்குதல் நடத்தியதில் 2 பேர் கொல்லப்பட்டதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. தொழிலாளர் அமலாக்கத்துறை அதிகாரிகளாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 34 பேருக்கு அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பணி நியமன ஆணைகளை வழங்கினார். குஜராத் மாநிலம் போர்பந்தரிலிருந்து 311 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்து 9 பேரை கடலோர காவல்படை மீட்டது. தில்லியில் காற்றின் தரம் நேற்றிரவு 350 என்ற குறியீட்டுடன் மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வங்கிக் கடன்கள் வழங்குவது குறித்து வங்கியாளர்களுடன் ஆட்சியர் திரு தர்பகராஜ் ஆலோசனை மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பழங்குடியின கிராமத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு மக்களின் அடிப்படை தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் திரு பிரபுசங்கர் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுதானிய சாகுபடி செய்யும் விவசாயிகள் மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு இளம்பகவத் அறிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். மெல்பர்னில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 432 ரன் எடுத்துள்ளது. ஸ்டீவ் ஸ்மித் சதமடித்துள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. வதோதராவில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி 9:30க்கு தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இந்த தொடரில் 2 போட்டிகளில் இந்திய அணி ஏற்கனவே வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான டாக்டர் மன்மோகன் சிங் நேற்று புதுதில்லியில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாடு ஒரு மிகச்சிறந்த தலைவரை இழந்துவிட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட பெருந்தலைவரை நாடு இழந்துள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 17 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று வதோதராவில் நடைபெறுகிறது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.